அயன் கண்டென்ட்டும் வேணும், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பாலக் பன்னீர். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாலக்கை வேக வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் பாலக்கை போட்டுட்டோம்னா அது வெந்துடும். இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பே லீஃபு, பட்டை, கார்லிக் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த பாலக்கை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு கூட ஆட் பண்ணிட்டு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா 1-2 ஆட் பண்ணிட்டு அடுத்து கொரியண்டர் லீஃப் போட்டுட்டு நம்ம அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்குற அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணியிருக்க அந்த பாலக்கு கிரேவியையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீரை வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிற கிரேவிலேயே ஆட் பண்ணி தேவையான அளவு காரத்துக்கு சில்லி பவுடரும் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக க்ரீம் போட்டோம்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு. இது ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் எல்லாம் மில்கோ கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.